இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க ஜெய்சங்கர் சார் பேர சொல்லி நீங்க சிஎம் கூப்பிடுங்க. கண்டிப்பா வருவாரு. அப்பா! இல்ல சொல்றேன் நானு. ஆனா ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு செவிடக்கூட அத்தனை பேருக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு ஜெய் சாரை இழந்தது, மிஸ் பண்ணது. அவர் ஜெய் சார் இருந்தாருன்னா கிளாமர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, சாங் இருக்கும் கிளாமர் சாங். அவர் வந்து தான் நிறைய கிளாமர் சாங் எல்லாமே கொண்டு வந்தார். ஓகே. அவர் சொல்லுவார், நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன். உண்மையானவர் அவர். ஆமா, கண்டிப்பானவர். உண்மையிலே ஜெய் சார் வந்து எறும்பு கூட துரோகம் நினைக்காதவர். எத்தனை ப்ரொடியூசர் வாழ்ந்தாங்க, எத்தனை டைரக்டர்ஸ் இது எதையுமே வந்து நம்ம செய்யறோம்னு கூட நினைக்காம செஞ்சோம். ஒண்ணும் இல்ல. நீங்க ஜெய்சங்கர் சார் பேர சொல்லி நீங்க சிஎம் கூப்பிடுங்க. கண்டிப்பா வருவாரு. இல்ல சொல்றேன் நானு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அப்புறம் வந்து அந்த புதுசா நடிக்க வரவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டார். ஓகே. அப்போ வந்து அவர் தம் அடிப்பார், நானும் தம் அடிச்சுட்டு இருக்கிற பீரியடு. என்கிட்ட வந்து சிகரெட் நீட்டினார் சார். நான் மரியாதைக்கா சார் 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 ஐயோ அப்படின்னா நீர் குடிப்பீரா மாட்டேங்கிறா. ஓகே, குடிப்பேன் சார், வெளியில் போய் குடிச்சிக்கலாம் சார், உங்கள் முன்னாடி குடிச்சு பார்க்குறேன் என்ன சார் நடிப்பாடி. என்னடா இவன் முந்தா நேற்று வந்த பையன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஜெயிச்சுங்க சார், அவருக்கு முன்னாடி தம் அடிச்சு மூஞ்சி நம்ம சைடில் ஊதுனாலும் கூட மூஞ்சியில் ஊதுறான்னு சொல்லுவாங்க. அம்மாவாசை ஸ்டைலில் ஊதுனா கூட அது செட் ஆகாது. நீர் சிகரெட் எடுத்தா தான் இப்போ உங்களோட நான் பேச மாட்டார். ஓடுங்க, இந்த அளவுக்குல க்ளோஸ் ஆகிட்டாரு. அப்புறம் வந்து நாளை உனது நாள்னு அந்த படம் குற்றா அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்தாங்க. அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் இல்லை ஹீரோ சார் வந்து பெரிய ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அவங்ககிட்டயே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நான் சும்மா ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன். அப்போ அவர் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பாருங்க சத்யராஜ் இங்கே வாங்க அப்படின்னாரு, இவர்கிட்ட எடுங்க, இவர்கிட்ட எடுங்க, அப்புறம் ஃபியூச்சரில் வந்து இவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க, அந்த அளவுக்கு இவர் பிஸியாக போகிறாரு. ஏன்னா அந்த மாதிரி படம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு, இப்போவே யோசிச்சு ஒழுங்காக இன்டர்வியூ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணார். ஆமாம் ஆமாம். ஜெய்சங்கர் அங்கிள் பற்றி சொல்லணுன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது. என்னை விட என் வீட்டுக்கார் படத்தில் நிறைய நடிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து பழைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜெய்சங்கர் அங்கிள் வந்து நிறைய கதை இருக்கும் எங்களுக்கு, லொக்கேஷனில் ஜாலியாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. ஸோ ஐ திங்க் அதான் இவர் ஷூட்டிங்கில் தான் நிறைய டைம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். காவ்பாய் எங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் காவ்பாய் யாருன்னா அது ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட் மெயினாக காவ்பாய் அது அவர். ரொம்ப ஸ்டைலிஷ் ஆக்டர். அது எல்லாத்துக்கும் தாண்டி ஐ திங்க் லொக்கேஷனில் அவர் எங்கே இருப்பாரோ அந்த லொக்கேஷன் அப்படி கலகலப்பாக இருக்கும். சிரிச்சுட்டே இருப்பார், பேசிகிட்டே இருப்பார், ஹாப்பி டைம்ஸ் தான் இருக்கும். யாராவது சேடாக உட்காந்துருந்தா எதுக்குதா இதெல்லாம் வாழ்க்கையில் சகஞ்சதான், வா சேடாக இருக்காது, வா லெட்ஸ் ப்ளே. ஓகே. ஸோ ஐ திங்க் தட் பாசிட்டிவ் வைப் ஜெய்சங்கர் அங்கிள் இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஐ திங்க் அவர் பற்றி நினச்சாலே அவர் பற்றி சொன்னாலே உங்களுக்கு எல்லா முகத்துலேயும் ஒரு ஸ்மைல் தான் இருக்கும். எவ்ரிபடி வில் ஹாவ் பாசிட்டிவ் திங்ஸ் டு சே அபவுட் ஹிம். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். இது வந்து ஏதோ ஜெய்யை பற்றி ஒரு இன்டர்வியூ நான் அதை சொல்ல போகிறேங்கிற எண்ணத்தில் நான் வரல. ஓகே. இது என்னை பொறுத்த வரைக்கும் திரை உலகத்திற்கு பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது அருமை. ஜெய் என்னும் மனிதனை பற்றி சொல்லப்பட வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடமையாக நினச்சி தான் வந்திருக்கேன். வண்டர்ஃபுல். ஐ ஹவ் நாட் கம் டு திஸ் ஆஸ் அன் இன்டர்வியூ. சும்மா அது ஒரு விஐபி நான் பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. அவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம், சொல்ல வேண்டும், சொல்லி ஆக வேண்டும் இந்த திரை உலகத்தில். சிறப்பு. ஏன்னா இந்த திரை உலகத்தில் ஒரு நம்ம சினிமா உலகத்தை ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம்னா ரொம்ப சீக்கிரம் மறந்துடுவாங்க. கரெக்ட். சினிமா நடந்துகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஷூ லேஸ் கட்டுறதுக்கு திரும்பி மேலே வரத்துக்குள்ளே சீனில் அவர் இல்லைன்னா மறந்துடுவாங்க. அவ்வளோதான். அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் ஜெய் மாதிரி ஆட்களை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எனக்கு அவர் மகன் சஞ்சய் கேட்டு அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோடனே நான் உடனே வந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு மேக் தட் பாயிண்ட் வெரி கிளியர். சார் நீங்கள் ஜெய்சங்கரோட நட்பு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி அநேகமாக உங்கள்கிட்ட இன்டர்வியூக்கு வந்து எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐயோ அவர் க்ளோஸ் சார் எனக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஜெய்யோட நேச்சர். அவருக்கான ஒய்ஜிபி கிட்ட மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. பல பேர் உருவாக்கின ஒரு ஆசானுங்கிற மதிப்பு இருந்தது. அவரை தான் சொல்லுவார், மகேந்திரா நான் உன் ட்ரூப்பில் நடிக்கலைனாலும் அங்கே வந்து போனேன் பாடுறா, அதுதான்டா எனக்கு அதிர்ஷ்டம்னு. அந்த பெருந்தன்மை எவ்வளோ பேர் அப்பா. நானே ஒன்றும் பெரிய நல்ல மனிதன்லாம் கிடையாது. எனக்கும் ஆசாபாசங்கள் உண்டு, கோபங்கள் உண்டு, ப்ரெஜுடிஸ் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் யாருக்கிட்டையுமே கெட்ட பேர் வாங்காத ஒரு மனுஷன்னா அது ஜெய் தான். வாவ் வாவ்.
என்ன அதுக்கு கேரக்டர்? காரணம் என்னன்னா, அடுத்தவனுக்கு ஒரு வலின்னா இவருக்கு வலிக்கும். ஓகே அந்த நேச்சர் நான் ஜெய்கிட்ட தான் பார்த்தேன். ஓகே உதவின்னா தயங்காமல் உதவி செய்ய வேண்டியது. அதுக்கு பணமோ அந்த நேரமோ காலமோ ஃபேமிலியை கேட்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிடையாது. அவர் ஃபேமிலியோடு இருந்ததை விட நடிகர்களோட நண்பர்களோட இருந்தது தான் அதிகம். எப்போ பாரு ஒரு 8 பேர் 10 பேர் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார். அதுதான் அவருடைய பலம். கடைசியில் அதுதான் அவருடைய பலவீனமாகவும் ஆச்சு. அவர் சண்டை போட்டு யாரோடையும் நான் பார்த்ததே கிடையாது. சச் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். சமூக சேவையில் ரொம்ப அதை விளம்பரப்படுத்திக்காத ஒரு ஆசை. ஏன்னா அவருக்கு அரசியல் ஆசை கிடையாது. அதனால தான் அவர் விளம்பரப்படுத்திக்கல. அதான் விஷயம். கங்கா யமுனா காவேரின்னு ஒரு படம் சேலமில் ஷூட்டிங். அந்த சமயத்தில் ஃப்ளட்டு வந்திருந்தது தமிழ்நாட்டில். ஓகே மக்கள் பெருசாக பாதிக்கப்பட்ட விஷயம். அப்போது ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி சேலமில் ஷூட்டிங்கில் ஒரு நாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அதில் நான் கூட அசோகன் இன்னும் யாரோ இருந்தாங்க, ஸ்ரீதேவி அப்போ தான் ஃப்ரெஷ் 16 வயதில் முடிச்சுட்டு வந்த சமயம். அவங்க தான் ஹீரோயின். அதில் ஹீரோயின். அப்புறம் ஒரு ஹிந்தி பெங்காலி ஆர்டிஸ்ட் ஒருத்தி. ஓகே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சேலமில் காரில் ரோடாக போகணும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ். வாவ். அதுக்கு ஜெய் தான் முதல்ல பண்ணார். இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சமயத்தில் அரசாங்கத்தில் அதில் ஒரு சின்ன கோபம் கூட இருந்தது அவர் மேலே. அப்படியா? நமக்கு முன்னாடி பண்ணிட்டானே. அப்படி தானே நம்ம அரசாங்கம் எப்போதும் அப்படி தானே இருக்கு. தாங்க செய்ய மாட்டாங்க, அடுத்தவனையும் செய்ய விட மாட்டாங்க. இவர் அதை பற்றி கவலைப்படல. கலெக்ட் பண்ணார். அதாவது காரில் போயிட்டு டபால்னு இறங்குவார். ஒரு பெரிய கடை போட்டால் உள்ளே போங்க, ஜெய் வந்திருக்காருன்னு ஒரு 500 ரூபா கொடுப்பான். இவ்வளோ தான் முடியுமா உங்களால்? இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு உங்களுக்கு? அப்படி கேட்பாரு. உண்மையை சொல்லுவோம். அப்போ இன்னும் 2000 ரூபா கொடுக்கும். யாருக்கு கொடுக்குறீங்க? அங்கே கஷ்டப்படுறோம், சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க தானே கொடுங்க. அப்படி கலெக்ட் பண்ணி அது பண்ணது எனக்கெல்லாம் ரொம்ப பெருமை. நானும் அதே வேன் அந்த டீமில் இருந்து போய் இவரோட போய் கலெக்ட் பண்ணோம். ஆனால் எங்கேயோ சொல்லிக்கும் போது ஏதாவது நல்லது செஞ்சான்னா ஜெயோட பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். கீழ்ப்பாக்கில் வந்து குருடற்பள்ளி, செவிடற்பள்ளி, உடல் ஊனமுற்றோர் இவங்களுக்கெல்லாம் போயிட்டு அவருடைய பிறந்த நாளுக்கு எங்களெல்லாம் அழைச்சும் போய் என் முன்னாலே அவங்களுக்கு வந்து உணவு பரிமாறுறது, பணம் கொடுக்க வைக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு தோன்றா துணையாக வந்து அவர் விளங்கினார். அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட பயணித்து ஒவ்வொரு நாளும் எங்களால் வந்து மறக்கவே முடியாது. காளியா படத்தில் வந்து ஹிந்தி காளியானுடைய ரீமேக் தான் நாங்கள் வந்து கூலிக்காரன் பண்ணோம். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த காளியா படத்தை சொன்னதே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் கூப்பிட்டு என்கிட்ட நீ காளியா வாங்கி பண்ணுதானுன்னாரு. அப்புறம் அன்சா பிச்சை பாபாய் மூலிமா, பிபின் மூலிமா அந்த படத்தை வந்து வாங்கினேன். அப்போது கேரக்டர் சஜஷன் கூட சொன்னார் ரஜினி சார். நீ அமிதாப் கேரக்டருக்கு வந்து உண்மையிலேயே அவர் நடிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரத்தை அவர் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் அந்த பிரான் கேரக்டர் வந்து மெயினான கேரக்டர், அதுக்கு ஜெய்சங்கரை கேட்டு பாருங்களேன் அப்படின்னாரு. அவர் சஜஸ்ட் பண்ண பிறகு தான் நான் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையான நிகழ்ச்சி இது. உடனே ஜெய்சங்கர் சாரை போய் ஏய் வாயா அப்படின்னு கூப்பிட்டு இந்த மாதிரி ரஜினி சார் உங்கள் பேரை சஜஸ்ட், அப்படியா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுலேயும் இரவு கால் ஷீட்லாம் உண்டு. யங் கெட்டப்பு, ஏஜ்டு கெட்டப் 2 கேரக்டரும் அவரே பண்ணார். அதுக்காக அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து, விக்லேருந்து, கெட்டப்லேருந்து நல்லா மாற்றி பண்ணார். ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்களில் வந்து மிகப்பெரிய படம் இதை வந்து கூலிக்காரனும் முதல் பிரதி பஸ்காப்பியே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் பார்த்தார் ஸ்ரீதேவியில். அப்படி பாராட்டினார், உச்சி வந்தார். அப்படி ஒரு பாக்கியம் எங்களுக்கு வந்து ஜெய்சங்கர் சார் மூலயமா நடக்குது. அதோடு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தோடு நான் 2 கலந்தவன். உதாரணத்துக்கு அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போலோவில் இருக்கும்போது நான் போய் பார்க்குறேன். அப்போ தான் அவருக்கு வந்து இந்த ஒயிட் ஹேர்லாம் அன்னி தான் நான் பார்க்குறேன். ஆடிலாம் ஒயிட் ஹேர்லாம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஊரில் அவர் ரொம்ப ஜாலியாக, அந்த நேரத்தில் கூட அவர் அவ்வளோ ஜாலியாக கலகலன்னு பேசி அவருடைய இளமை காலத்தில் பண்ண நிகழ்வுகள்லாம் சொல்லி ரொம்ப நேரம் பேசியிருந்தார். அவர் உண்மையிலேயே வந்து திரையுகள் வாழக்கூடியவங்களுக்கும் சரி, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய வறுமையற்ற நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு செவிடக்கூட அத்தனை பேருக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு ஜெய் சாரை இழந்தது, மிஸ் பண்ணது. வளர்ந்து எனக்கு ஒரு 15-16 வயசு ஆகும்போது ப்ரொடியூசர்ஸ் வாஸ் அ ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி
ஆக்டர். ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஓகே. அதாவது இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து மேஜர் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஸ்டுடைய சம்பளம் தான். ஓகே. இவர் என்ன பண்ணுவார்னா மனோரமாக்கா இவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் வச்சுருந்தார். ஓகே. லக்ஷ்மிகா, எல் விஜயலட்சுமி, அந்த மாதிரி வந்து இன்னும் அப்பா கேரக்டர் பண்ணக்கூடியவங்க, காமெடி பண்ணக்கூடியவங்க, அந்த மாதிரி காமெடியில் ஆக்ட் பண்ணுறவங்க, இப்படி எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார்னா கேதர் பண்ணி எல்லாருக்கும் ₹1 அட்வான்ஸ், ₹1 வெறும் ₹1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் முடிச்சு டப்பிங் வரைக்கும் யாருமே பணம் கேட்கக்கூடாது. டப்பிங்கே முடிச்சிடணும். படம் வந்து வெள்ளிக்கிழமை ஹீரோன்னு இவருக்கு பேர் வந்து அது சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை நாயகன். ஆமாம், இவர் வந்து கேரண்டி, உங்கள் பணத்துக்கு நான் கேரண்டி. அப்பா நீ சொல்லிட்டேன்னா ஓகேப்பா, நீ தம்பி நீ சொல்லிட்டேன்னா எங்களுக்கு ஓகே. அப்படிதான் எல்லாருமே, அது தேங்காய் சீனிவாசன் சாராக இருக்கட்டும், அந்த டைமில் ஆக்ட் பண்ண வெந்நீர் மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் இதான் அம்மா இதான் அப்பா இதான் வில்லனுங்கிற மாதிரி ஒரு 2 டீம் பிரித்து வச்சிருந்தாரு. இந்த ஒரு 4 படத்துக்கு இவங்க 4 படத்துக்கு இவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹீரோயின் மட்டும்தான் மாறும் கொஞ்சம். அப்போ என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் வந்து படம் முடிஞ்சு வியாபாரம் ஆகும். ஓகே. பிஃபோர் ரிலீஸ் எல்லாருக்கும் செட்டில்மெண்ட். ஸோ அது ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஒருவேளை படங்கள் வந்து ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சொல்கிறதுக்கு 50 லட்சத்தில் எடுத்திருக்கலாம், 40 லட்சத்தில் எடுத்திருக்கலாம். இப்போல்லாம் வந்து 5 கோடி, 10 கோடி, 300 கோடி, 500 கோடி இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது எத்தனை வியாபார ரீதியாகவும் ஜெய் சாரோட படங்கள் வந்து நல்ல சக்ஸஸ். ஏன்னா அவருக்கு அந்த ஃபார்முலாவை பிடிச்சிட்டாரு. ஒரு சென்டிமெண்ட்டு, லவ், அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சண்டை போடுறது அண்ட் நல்ல ஒரு கிளாமர். அவர் ஜெய் சார் இருந்தாருன்னா கிளாமர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, சாங் இருக்கும் கிளாமர் சாங். அவர் வந்து தான் நிறைய கிளாமர் சாங் எல்லாமே கொண்டு வந்தார். ஓகே. அதுக்கு முன்னாடி கிளாமர் சாங்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் இதாக தான் இருந்தது. இவர் வந்து தான் கொஞ்சம் நிறைய கிளாமர் சாங். ஏன்னா அந்த வில்லனோட கூடாரத்தில் கண்டிப்பாக எண்டில் ஒரு பாட்டு இருக்கும், ஜக 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 பிடிக்கிறது, உருள்றது எல்லாம். அவருக்கு என்னெல்லாம் ஆசை இருந்துச்சோ அதெல்லாம் தீர்த்திக்கிட்டாருன்னு வச்சுக்க. ஐயோ கீதம்மா பார்த்தாங்க காதல் பண்ணா அவங்களுக்கு தெரியாம தான் இருக்கும். பாவம் அவங்க 7 மணிக்கே சாயங்காலம் தூங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சமத்தை அவங்க. இதெல்லாம் நிறைய. அப்போது அந்த நேரத்தில் ஒரு வில்லனா நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே, ஏன்னா அவருக்கு என்னென்னா ஆக்டிவாக இருக்க பிடிக்கும். ஓகே. சும்மா உட்கார பிடிக்காது. அப்போ அவர் ஒரு செகண்ட் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாரு, நான் இதை வேண்டான்னு சொன்னால் வேறு யாரையோ போட போகிறாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து எனக்கு தான் லாஸே தவிர அவங்களுக்கு லாஸ் கிடையாது. என்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் எனக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்க பிடிக்குமே. நான் போய் சும்மா வீட்டில் உட்காந்தானே எனக்கு வேறு வியாபாரத்தை விட எனக்கு தெரிஞ்ச வியாபாரம் பெட்டர். கண்டிப்பாக. போய் புதுசாக ஒன்று ஆரம்பித்து ஒரு கார் ஷாப் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நான் போகாமல் எனக்கு தெரிஞ்ச தொழில், எனக்கு பிடிச்ச தொழிலே கூப்பிடுறாங்க. வில்லனா பண்ண என்ன? வில்லன் இஸ் ஆல்சோ பவர்ஃபுல் ரோல். சினிமாவில் வில்லனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. கடைசியில் ஹீரோ கிட்ட அடி வாங்கினாலும் கடைசி வரைக்கும் வந்து ஹீரோ தான் அடி வாங்குறாரு. லாஸ்ட் சீன்ல தானே உங்களுக்கு ட்விஸ்ட். கண்டிப்பா. அதனால அது ரொம்ப புத்திசாலித்தனமா அவர் அக்செப்ட் பண்ணது வந்து பெரிய விஷயம். அதுக்கப்புறம் எவ்வளோ படங்கள் பண்ணார். அது பெரிய ஒரு ரவுண்டா ஒரு ஜேர்னி இல்லையா? இவரை பார்த்து தான் அமிதாப் பச்சன் காப்பி அடிச்சாரோன்னு கூட எனக்கு தோணும். ஏன்னா அமிதாப்பும் அதே மாதிரி பெரிய படத்துல இருந்து ஒரு பெரிய சர்க்கிள் வந்து அமிதாப் பச்சன் வீடு ஜப்தி, அமிதாப் பச்சன் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து தோத்து போய் அவரோட ஏபிசிஎல் ஒன்று ஆரம்பிச்சு எங்களுக்கெல்லாம் கூட 40 லட்சம் ரூபாய் பாக்கி, எங்க ஸ்டுடியோல எல்லாம் ஒர்க் பண்ணி கூட அப்படி எல்லா இடத்துலையும் ஆகி அவர் இனிமே இல்லைன்னு வரும்போது தான் அவருக்கு வந்து கேபிசி ஆஃபர் பண்றாங்க. ஓகே. அவர் உடனே அதை இன்டெலிஜென்ட்டா எடுக்க போய் நீங்க மறுபடியும் 1000 கோடிக்கு அதிபதி ஆயிட்டார். எங்கேயோ போயிட்டார் இல்லைங்களா? ஸோ அந்த நேரத்தில் ஒரு சரியான முடிவு எடுக்கணும். அதை கரெக்டாக வந்து ஜெய் அங்கிள் எடுத்தாங்க. எந்த வகையிலுமே நமக்கு பயம் இருக்காது. ஓகே. நம்ம ஒரு தவறே பண்ணிட்டோம், ஒரு இது நம்மளை வந்து வேற ஒரு ஆர்டிஸ்டே வந்து சார் என்ன சார் இது உடுப்பா அவன் தான் எடுத்துகிட்டு தானே இருக்கான் அப்படி சொல்லுவார். அதாவது கமிட்மெண்ட் அப்படிங்கிறதுனா இட்ஸ் எ கமிட்மெண்ட். அந்த ஒரு சீனை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டு தான் அதில் என்ன இருக்குன்னு பிடிக்கிறதுக்கு. சீனை இப்போ நீங்களும் ஒரு நடிகர், உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்னா ஒரு சீனு உள்ற என்ன இருக்குன்னு, ஒரு டைரக்டர் எதை விரும்புகிறான், என்னத்தை உள்ற வச்சுருக்கான், ஏன் இந்த சீனை வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சால் நீங்கள் அதை டக்குன்னு வெளிப்படுத்திடுவீங்க. இவருக்கு பட்டார்னு அந்த சீனை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிடும் இதுதானே சீனுன்னு. நீங்கள் ஊமேலியல் வந்து சின்ன சின்ன சீன்ஸ் தான், எல்லாத்துக்குமே அப்படியே உயிர் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டு உயிர் கொடுத்துருக்காரு. ஜெய் சார் மறைவுக்கு பிறகு நம்ம கவுன்சிலில் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. ஓகே. அதில் வந்து ஜெய் சார் மன்றத்து ஆட்கள் எல்லாம், ஜெய்சங்கருக்கு வந்து
சிவாஜி எம்ஜிஆர் சார் அளவுக்கு வந்து மன்றம் இருக்கு, மன்றம் இருக்கு. அத்தனை ரசிகர்கள் இருந்தாங்க. ஓகே. எனக்கு இன்னும் எங்கள் ஊர் ரசிகர்கள்லாம் ஞாபகம் இருக்குது. அவர் ஒரு படம் வரைஞ்சி வச்சுட்டு ஜெய் சார்கிட்ட கையெழுத்து வாங்கணும்லாம் முயற்சி பண்ணார். அந்தளவு அவருக்கு மன்றங்கள் இருந்தது. அந்த மன்றத்தின் சார்பாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஜெய் சார் இல்லாமல் சினிமாவை வந்து பார்க்க முடியல. அதனால அவங்க 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை, அவருடைய மகன்கள் விஜய் அல்லது சஞ்சய், யாரையாவது ஒருத்தரை, இங்கே இத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் வந்து திரையில் கொண்டுட்டு வரணும், நடிகராக கொண்டுட்டு வரணும்னு ஜெய்சங்கர் ஆட்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. இது முடிஞ்சிடுச்சு. ஓகே. முடிஞ்சிட்டு ஆஃபீஸில் வந்து உட்காந்து கேப்டன், ராவுத்தர், நான், ஆபா சார் எல்லாரும் உட்காந்துருக்கோம். ஓகே. கேப்டன் சொல்கிறாரு, அந்த மாதிரி ரசிகர்கள் பிரியப்படுறாங்க, நம்ம படம் ஏதாவது ஒன்றில் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் நம்ம போட்டு ஹீரோவாக பண்ணணும். கேப்டனோட வார்த்தைகள். ராவுத்தர் வந்து உடனே சொல்கிறாரு, அதே ஐடியாவில் தான் விஜய் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 2 பேரும் ஒரு நண்பர்கள், அப்படி ஒரு சிங்க்கு. ஓகே. அதாவது எதற்கு சொல்கிறேன்னா, ஜெய் சார் மேலே அப்படி ஒரு மிகப்பெரிய ஈடுபாடை வச்சிருந்தவர் வந்து கேப்டன் வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட அவங்க 2 பேர் எப்படி பேசிப்பாங்க சார்? மரியாதையா ஒரு அண்ணன் தான் மரியாதை. கேப்டன் வந்து மிகப்பெரிய மரியாதை கொடுப்பாரு ஜெய் சாருக்கு. இவர் தான் வந்து அவர் சங்கோஜத்தை போக்குவார். விஜய் உட்காரு விஜய் அப்படின்னு. ஆமாம், விஜய்னு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கும் போது காம்பினேஷன்லாம் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜை முடிச்சிருங்க, அவரது முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே. ஃப்ரீனா கூட கிடையாது. அவரை ஏன் இவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறீங்க, அவளே இவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறீங்க? ஏன்னா அது ஊமை விழிகளில் வந்து அதில் இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, நைட்டில் தான் ஷூட்டிங். ஆமாம் சார், படம் ஃப்ரேம் வச்சாலே ஆமாம் நைட்டு. ஃபஸ்ட் டைம் என்னென்னா அந்த பேட்டர்ன் கொண்டுட்டு வரணும் சினிமாவில் அப்படிங்கிறதுக்காக பண்ண நைட் ஷூட் ஃபுல்லாக. ஜெய் சார் வந்தோடனே வந்து சொல்லுவார், டே எப்படா அனுப்புவீங்க, விடிஞ்சா நான் தூங்கட்டுமா, எழுப்புறீங்களா, நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னா. ஊமை விழிகள் படம் முடியுது. முடிஞ்சு வந்து ஜெய் சார்கிட்ட போய் கேட்குறோம், சார் பார்ட் 2 பண்ணுறோம் அப்படின்னு. ஐயோ நான் நடிக்க மாட்டேயா, பார்ட் 2 நான் வரல, நீங்கள் வேறு அப்படின்னு. எங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்து போகிறது ஜெய் சார் தானே, உடனே ஓகே நான் வரலையா, அதெல்லாம் நான் நடிக்க மாட்டேன், விளையாடுறீங்களா அப்படின்ட்டு. நடிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னாரு. என்ன? அந்த படத்தில் அவர் பேர் எடிட்டர் சந்திரன். எந்த அளவு உள் வாங்கியிருக்காருன்னு பாருங்க. இந்த படம்லாம் முடிஞ்சு 2வது படத்துக்கு போய் கேட்குறோம், இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்களா கதை, 2வது கதை, அதில் வந்து எடிட்டர் சந்திரன் பகலெல்லாம் கடினமாக உழைக்கிறான், ராத்திரியில் அப்படியே தூங்குறான். ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சு போச்சு அவருக்கு, நீங்கள் கண்டிப்பாக நைட்டு நடிக்க மாட்டேங்கிறது சொல்கிறாரு. அதனால தான் வந்து கேப்டன்லாம் வந்தோடனே சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஜெய் சாரை முடிச்சிருங்க அப்படின்னு. அப்போயும் லேட் ஆகிடும், பொறுமையாக பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரேம்ஸ் ஒன்று அப்படி கடைசியாக ஒரு ஷாட்டு பார்த்தீங்கன்னா, விஜிபியில் குண்டடிப்பட்டு உழுகிற ரவிச்சந்திரனை ஜெய் சார் போய் வந்து பிடிக்கணும். ஆமாம் 2 பேரும் அது எல்லாமே நீங்கள் இந்த 48ல் போட்டிருப்பீங்க பாருங்க. வேற லெவல் சார். மியூசிக் ஒரு பக்கம், ஜெய் சார், ரவிச்சந்திரன் சார், கேப்டன், அப்பா எத்தனை ஆளுமைகள். இதில் பாருங்களேன், எல்லாரையும் நம்ம வெயிட் பண்ண வைக்கணும். ஏன்னா அவர் சட்டையில் இதை தைக்கணும், புல்லட்டை தைக்கணும், இங்கே புல்லட்டை வைக்கணும், ஒன்று ஹெவி மேட்ரு. கேப்டன்ட்ட அவருக்கு வந்து ஒரு முடிவு கொண்டுட்டார், இவனு ஏதோ பண்ணுறானோ, அது வந்தா பெரிய வெற்றி, இல்லைன்னா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவரு சைலண்டாக உட்காந்துட்டாரு. ஓகே. ஜெய் சார்கிட்ட சொல்லி, சார் இதுதான் உங்களுக்கு ஹைலைட் சீனு, அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னி அது என்ன சீனு அப்படின்னு சொல்கிறாரு, கேட்குறாரு. ஓகே, இதுதான் சார் உங்கள் ஹைலைட் சீனு. ஏன்னா அது மெயினான மேட்ரு. ஓகே. அவர் சொல்லுவார், நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன், உண்மையானவர் அவர். அப்படி ஆமாம், கண்டிப்பானவர். உண்மையிலே ஜெய் சார் வந்து எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவர். ஏன்னா எத்தனை ப்ரொடியூசர் அவரால் வாழ்ந்தாங்க, எத்தனை டைரக்டர்ஸு, இது எதையுமே வந்து நம்ம செய்கிறோன்னு கூட நினைக்காம செஞ்சவர். அதுதான் பெரிய ஹைலைட்டான விஷயம். என்னென்னா, உதவி செய்கிறோம் அப்படின்றது கூட அவருக்கு தெரியாது. அதுதான் சொல்லுவாங்க, இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அவர் உண்மையிலேயே இவனுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கணுமா, இதை மேலே யோசிச்சு கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்டார் கிட் நீங்கள் சொல்லும்போது எஸ் நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் அப்பா ஆக்டரா, யார் இங்கே ஜெய்சங்கர் பையன்னு. அந்த ஒரு ஹைப் இருந்தது எப்பவுமே. பட் நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, மை டேட் வாஸ் டூயிங் ஆல்மோஸ்ட் 3 ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு பண்ணியிருந்தார். ஸோ அவர் மார்னிங்கில் 7 மணிக்கு போனார்னா நைட் வரத்துக்கு ஒரு 11 o'clock ஆகிடும் வீட்டுக்கு. ஸோ நாங்கள் மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அப்பா ஷூட்டிங் கிளம்பியிருப்பார். நாங்கள் நைட் 11 o'clock
அவர் வீட்டுக்கு வரைக்கும் நாங்கள் தூங்கியிருப்போம். ஸோ ஸ்டார் கிட் வேல்யூ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஜெய்சங்கர் பையன் யாருன்னு கேட்பாங்களே தவிர அந்த ஒரு தாட் ஜாஸ்தி எங்கள் அப்பா எங்கிட்ட அந்த தாட் எங்களை அப்பா வளர்க்க விடல ஆக்சுவலாக. பிகாஸ் எப்போவுமே என்னென்னா வி பிஹேவ் லைக் நார்மல் கிட்ஸ். யூஸ்வலி நாங்கள் ஷூட்டிங் ஆக்சுவலாக போகவே மாட்டோம். அப்பா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷூட்டிங்னா அப்பா கூட நாங்கள் போயிருப்போம். ஸோ அப்பா கூட ஷூட்டிங் போகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவர் பர்சனல் லைஃப்பையும் அவருடைய ஒர்க்கையும் செப்பரேட்டாக வச்சுருப்பார். ஹி நெவர் யூஸ் டு மிங்கிள் இஸ் பர்சனல் லைஃப் அண்ட் ஒர்க் லைஃப். ஒரு ஆல்மோஸ்ட் 3 ஷிஃப்ட்ஸ் பண்ணிகிட்ருப்பார் ஒரு நாளைக்கு. ஸோ அவர் மார்னிங் போனால் நைட் வீட்டுக்கு 11 தான் வருவார். ஸோ அப்பா கூட இன்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் எங்களுக்கு. இன்ஃபேக்ட் எவ்ரி சண்டே அப்பா ஆக்சுவலாக சண்டேஸ் வீட்டில் இருந்தாருன்னா நாங்கள் லஞ்ச் எப்போவுமே ஒன்றா தான் சாப்பிடுவோம் அப்பா கூட. ஸோ வி யூஸ் டு சிட் இன் த டேபிள் அண்ட் அஃப்கோர்ஸ் அப்பா என்ன சொல்கிறாரு, நிறைய காய் போடுவார் எங்களுக்கு. பிகாஸ் அவர் என்ன சொல்லுவார்னா ஹெல்த் வைஸ் அவர் எப்போவுமே அவர் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லாவே பார்த்துப்பார், ஜிம்லாம் போவார் அப்போ. ஸோ ஹீஸ் டு புட் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் டு அஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா நாங்கள் செலிப்ரிட்டி சன்ஸ் ஒரு சில்ட்ரன் எங்களை அப்பா என்கரேஜ் பண்ணல. பிகாஸ் செலிப்ரிட்டி சன்ஸ் நாங்கள் இல்லை. வீட்டில் அவர் ஜெய்சங்கர் அப்பாவும் இருப்பார், வெளில போனால் தான் அவர் ஸ்டார். ஸோ வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஒரு ஸ்டார்டம் விட்டுட்டு தான் உள்ளே வருவார் வீட்டுக்குள்ளே. ஸோ எங்களுக்கு எப்பவுமே அந்த யூஸ் டு ட்ராவல் பை பஸ். நான் காலேஜ் போகும்போதெல்லாம் நான் பஸ்ஸில் தான் போவேன். ஐ யூஸ் டு ட்ராவல் பை ஆட்டோ. அவருக்கு என்ன லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மணி இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போவோம், நம்ம லைஃப்பில் எல்லா ஃபேஸையும் பார்க்கணும். பிகாஸ் நாளைக்கு கேரக்டர் தட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அண்ட் மணி. மணி நாளைக்கு வந்துட்டு போவோம், அது பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஆக்டர் எங்கள் அப்பா எக்ஸல் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஹீ ஹேஸ் அ ஃபேண்டாஸ்டிக் நேம். அது ஏன்னா அவருடைய நான் முன்னாடியே சொன்னபடி அவர் ப்ரொடியூசர்ஸ் ஒரு லைட்மேன்லேருந்து ஒரு மேனேஜர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் ஆக்கியிருக்காரு. அவருடைய ஹெல்பிங் டெண்டன்சி டு பீப்புள், அவர் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வெளில யாருக்குமே தெரியாது அது. இன்ஃபேக்ட் நான் இண்டஸ்ட்ரியில் நான் அப்பா இருக்கும்போது வரல. பிகாஸ் எங்களுக்கும் ஆஃபர்ஸ் வந்தது அப்போது. பட் அப்பா டென்ட் வாண்ட் அஸ் டு கம் டு இண்டஸ்ட்ரி. அப்போ என்ன சொன்னார், நீங்கள் படிங்க. முன்னாடி சொன்னீங்க எங்கள் அண்ணன் ஒரு டாக்டர், மை சிஸ்டர்ஸ் டாக்டர், நான் பிஇ முடிச்சிருக்கேன். ஸோ நாங்கள் படிப்பில் வி கான்சென்ட்ரேட் த டைம். ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வரல அப்போது. இப்போ தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கேன். என்னென்னா வி ஹவ் ஜஸ்ட் ஐ எம் ஆக்டிங் இன் பாகியலக்ஷ்மி, சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் நாங்கள் வேரூஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து. ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் உள்ளே வரும்போதெல்லாம் அப்பாவை பற்றி நான் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் அப்பா பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒரு சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நம்ம வி கேர் ஒன்லி ஃபார் ourselves. ஏன்னா நாளைக்கு அவன் என்ன பண்ணுறான் நம்மளுக்கு திங்க் பண்ண டைம் இல்லை. ஏன்னா நம்ம பிரச்சனை நமக்கு நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி இருக்கிற உலகத்துலேயும் நம்ம வெளில போய் சொல்லிச்சு ஜெய்சங்கர் பையனா அவ்வளோ நல்ல மதினாச்சா அவர் அவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிடுற கேட்கும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் தட் ஐம் ஜெய்சங்கர் சன். Celebrities. So thankful to all the celebrities who have spoken about them, and thanks to the viewers.